அடக்கமா இருக்கணும். அடக்கணும். ஒரு பெண்ணை கண்டா ஆம்பளை என்ன செய்யணும்? இது அடக்கம். அடக்கம். இது ஒடுக்கம். ஒடுக்கம். ஜிப்ப கண்ட மொத்தமா எடுக்கும். பொண்ணு வந்து பொறுமையா இருக்கணும். எந்த விஷயத்திலும் அவசரப்படக்கூடாது. ஆம்பளையான கரெக்டா இருந்தா தான் நீ அம்மா வீட்டுக்கு போற வரையும் போயிட்டு வர வரையும் சுக சேமத்தோட இருப்பேன். இருப்பேன். இல்லைன்னா ரொம்ப நாசனமாய் போய் என்னடா சொல்ற? தெரியாதா? எல்லாரும் கறிய போட்டு வரும். சரி, ரெண்டு கண்டு வச்சிருந்தா சாப்பிட முடியாது. சாப்பிட்டாங்க. உங்களுக்கு ரெண்டு கண்டி வச்சிட்டாரு. ஆமா, லாஸ்ட் வாரத்துல கறி இல்ல, ஒரு பயமுச்சு பாட்டு இருக்கு. சரி அப்பா, என்ன ஒரு பெண்ணாள சவனால வந்திருக்கின்றேன். என் நடை, உடை, ஜடை, அலங்காரம் எவ்வளவு அழகாக இருக்கின்றது. ரொம்ப அழகாக இருக்குமா? அப்படியா? பொண்ணு இப்படி தாங்கணும். அப்படியா? லட்சணமா பூவம் பொட்டுமா இருக்கணும். இருக்கலாம். ஏன்னா வயசானவங்களுக்கெல்லாம் ஆமா மனைவியே கை விட்டுட்டாலும் கணவர் வந்து விதவி கோலத்தில் இருக்கிறாங்க. கணவர் வந்து விதவி கோலத்தில் இருக்கிறாங்க. பெண்கள் தான் விதவி கோலத்தில் இருப்பாங்க, கணவர் கூட இருப்பாங்க. அப்படியா? என் ஊர்ல ஆம்பளைங்க விதவி அப்படியா? இப்ப ஆம்பளைங்க ஒரு 4 பேர் இருக்கிறாங்க. உனக்கு எவ்வளவு ரேட்டுன்னு கேட்க சொல்றாங்க. ஒரு 30 ரூபா குத்துட்டு போ. 30 ரூபாய் கேசுறேன் நானு. உன் ஆத்தால 30 ரூபாய்க்கு போவா. தேவடியா பையா பொம்பளை மாரி பேசக்கூடாது. தேவடியா பாடு நான் பேசுறேன். எதனா தேவடியா பையன் அசிங்கமா பேச மாட்டேன். எங்க வீட்டுல ஒரு பொண்ணை போய் 30 ரூபாய்க்கு போனாக்கா புறம்போக்கு பையன் என்ன செய்யணும்? தேவடியா பையனை கூட தப்பு இல்லம்மா. ஒரு ஊர்ல பொண்ணு பாக்குற, ஒரு ஊர்ல பொண்ணு கிடைக்கல, 2வது ஊருக்கு போறோம். ஆமா, பொண்ணுக்கு மூஞ்சி சரியில்லை. 3வது ஊருக்கு போறோம், ஏதோ அவங்க அப்பா அம்மா இல்ல. அது போல 10 ஊர்ல தேடி ஆடுற பொண்ணு பேர் தான் தேவடியா. எங்க அம்மா தேவடியா. பத்தினி என்ன அர்த்தம் தெரியுமா? பத்தினி என்ன அர்த்தம்? பத்தினா 10 பேரை போய் பார்த்ததுனால பத்தினி. நீ 10 பேரை பார்த்தியோ இல்ல 10 பேரை போய் தேவர் கடியா. ஐயோ என் சவரா
அவர் ஒரு வாதியார் கரெக்டா கண்டுபிடிச்சு கேக்குறாரு கேள்வி. வாயில குடிக்காத மாமா மூக்குல ஊத்தி நீங்க போய் மூக்குல ஊத்திக்காங்களா? தங்க மானூர் அம்மா தான் என்ன ஏன்டா ஆயிரா பொம்பளைல பாரு அம்மா. நான் பொம்பளை நல்லா உட்கார்ந்து பாருங்க. உண்மையா இந்த மாதிரி தான் இருக்கணும். நாங்க எந்த ஊருக்கு கூத்துக்கு போனாலும் இந்த ஊரை மட்டும் மறக்காது சொல்லணும். ஏன்டா எவ்வளவு அமைதியா பாக்குறாங்க பாரு. ஆமா உங்களுக்கு பொழுது வெடிச்சுக்குள்ள சத்தம் போடாம இருக்கிறாங்க. சத்தம் போடாத இருக்கிறீங்க. அருமையா பாத்துருக்கிறீங்க. பொழுது வெடிச்ச உடனே வீட்டுக்கு போகும்போது ஆளுக்கு ஒரு டோக்கன் வாங்கிப்பாங்க. 1000 ரூபாய் துட்டு உங்களுக்கு. யாரு கத்துட்டு கொடுக்குதா? 1000 ரூபாய் ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறமா நானே. சின்ன ஜாலி மேன நம்மள்ட்ட வித்து கொடுக்கலாம். எந்த ஊர்ல வந்து இந்த ஊர்ல துணி காசு கொடுக்குறியா? பிடிக்கார நாய மூஞ்ச பாரு எப்படி பிடிச்சிருக்கான் பாரு, எப்படி பாக்குறான் பாரு, அவன் கண்ணுங்களா பாரு எப்படி மேல ஒட்ட எடுத்து போறான். ரெண்டு பேரும் ஆம்பளைங்க குடிக்காரனாடா. ஆம்பளைங்க எல்லாம் குடிக்காரதா? ஆம்பளை குடி இன்னொரு கேவல பத்து குடிக்கார தமிழ்நாட்டுல ஆந்திரால எங்க கர்நாடகா கூட போ, பெங்களூருக்கு போ, தமிழ் எல்லா நாட்டுலயுமே படிக்காதவங்க கூட பார்க்கலாம், குடிக்காத பார்க்க முடியாது. ஏன்பா எல்லாருமே குடிக்கிறது தான். நான் குடிக்காம இருக்கிறேன். பொம்பளை நீ கூட குடிக்கிறீங்களா? குடிக்குது. குடிக்கார ஆம்பளை குடிக்காரன் தான். 500 ரூபாய் சம்பாதிக்கிறான், 500 ரூபாய் வீட்டுல கொடுக்குறான், 200 ரூபாய்க்கு ஒரு கோட்டை குடிக்கிறான். உச்சவரனுக்கு அவனுக்கு சாப்பாடு ஏதோ ஒண்ணு செய்து போட்டு எப்ப சாப்பிட்டு பாடுறான் கம்முன்னு பத்துக்கு போறான். அப்படி பண்றதே இல்ல பொம்பளைங்க. ஆம்பளை குடிச்சு வந்தா போதும் இந்த அன்னத்துக்கு அதெல்லாம் என்ன அம்மா அம்மா அப்பா வராரு அப்பா வராரு சொல்லு. அப்பா வராருமா? அப்பா ஆன மலை வரணும் குதிரை பண்ண எப்பா மொத்த வீட்டுக்கு அட பொட்டா அங்கடா திரும்பி பார்த்துருக்க தாய் இறக்கா எகுரு சாவா இன்னும் தூங்கி பதிக்கா வீட்டுக்காரன் என்ன திட்டுறது அவன் எத்தனை நாளைக்கு கொண்டாட்ட திட்டு வாங்கினே எத்தனை நாளைக்கு உயிரோட இருக்க முடியும். 6 வேலை கூட எதனா ஒன்று ஆயிப்போட்டு நீ டேய் லாரி வந்து செத்தானடா ஒரு 5 லட்சம் ரூபாய் துட்டு வராதா ஏன்டா கறீங்க குடிச்சு 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 பிள்ளைங்களோட சுகப்படாத பொண்டாட்டியோட சுகப்படாத குடிச்சு குடிச்சு கோட்டில் செத்துட்டான்னு வச்சுக்கோ. அப்ப அறிவு ஒரு பொம்பளை நங்கி நடிப்பீங்க. ஒரு வீட்டுக்கார செத்துட்டா பொம்பளை தான் ஆயிவா எல்லாமே அவங்க வீட்டுக்கார செத்துட்டா எல்லாமே வீட்டுக்கார செத்துட்டாருமா ராஜா அப்படியா ஆயிவா அழகு மன்மதா ராஜா ராஜா சீமா சீமா உயிர் யாருமா போச்சானே போயிருக்கான். மேல பட்டு கூட்டுருக்கோம் ஏன்னா வீட்டுக்காரன் தட்டு தேடி சோறு போய் நீ நந்த பண்ண பூமிக்கு நோதியா இந்த அம்மா பாருடு அழகு மன்மதா கையில சாவர மாட்டேன் இப்ப சேர்த்துட்டு இருக்கிறன்னு முன்னாடி பேசுறாளா உயிரோட போது முட்டைக்கண்ணா கோணக்காலா செப்பக்கால திருப்பதி வேணா உயிரோட இருக்கும்போது செத்துட்டு இது தமிழ்கார எப்படியோ ஒண்ணு ஆயிராங்க தெலுங்குக்கார ஒண்ணு சூப்பரா தெலுங்குக்கார ஒண்ணு தெலுங்கு சூப்பரா தெலுங்குல கூட சொல்லி ஆயிராங்கடா எப்படி ஆயிராங்க சொல்லி ஓ இதுனா நம்ம குடு ஓ இதுனாமா மகுடு செச்சு போயினானே
அதுனா நம்ம கூட போயினா ஓ அல்லுடா நீ மாவன சொல்லு நான் பதுக்கு நீ எட்ட பாத்துக்க பார்த்தாடா நேனா என்ன அவன் மேல கேங்க மேல ஏறி இருக்க எப்பா ராஜா எப்பா நீ ஆயிச்சு தீந்து சாவல சாமி உனக்கு யாரோ சொல்லி வச்சுக்கிறாங்கடா பொங்கலையும் சூனி வச்சுக்கிறாங்கடா சூனி வச்சுக்கிறாங்க சரி இறந்திருக்கட்டும் ஒரு பெண்ணான சகனாடி வந்திருக்கின்றேன் என் நடை உடை நடந்து காட்ட எவ்வளவு அழகாக இருக்குன்னு நீதான் சொல்லி காட்ட வேண்டாம் சத்ரியா யாரோட மனைவி ஏதாச்சும் தெரியுமா தெரியுமா சொன்னா சொல்ல வேட்டா தெரியாது சொல்ல என்ன அள்ளி அள்ளி எப்படி திருப்பி திருப்பி போடுறாங்களா அந்த மாதிரி வேணாயம்மா ஒரே பக்கம் திருப்பி அப்படி போடுறாங்க நீ என்ன ரொம்ப மோசமான பொம்பளை இருக்கிறீங்களா யாரா மோசமான பொம்பளை அல்லையா கண்டா ஒரு ஆண்மகன் எப்படி இருக்க வேண்டும் அண்ணா ஒரு 2 காப்பி அல்லையா கண்டா நீ பால் சாப்பிடுறியா ஏய் ஆண்மகன் எப்படி இருக்க வேண்டாம் பயந்துக்கணும் கட்டா 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 மூட்டாண்ட எந்த துண்ணுக்குறான் அடி உங்க அம்மா கேட்கல அது பொண்ணு
ஏய் வாய மூடி ஏய் அங்க என்ன போறடா வாயா மரத்திலே கொஞ்சிடலாம் இடத்துல பார்த்தீங்கன்னா என்னை கண்டால் சந்திப்பு கேன்ல ஊத்தி பெரிய கேன் ஏன் நாடு யாருக்கு ஏய் அம்மா சாப்பிடு எல்லாருக்கும் டீ இருக்குதுன்னா டீ கோசம் சண்டை போட்டுக்காதீங்க உங்களை ஓனா சொல்ல ட்ரம்ம கொடுத்து இன்னும் வச்சேன் சரிம்மா என் நாடகப்பட்டது தென் மதுரை தென் மதுரை என் பேரகப்பட்டது ஆ அள்ளி நாயகம் பேரு அள்ளி நாயகம் அள்ளி நாயகம் ஆமா என் பேரை கண்டால் ஆ ஆனா இருந்தாலும் சரி ஆமா பெண்ணா இருந்தாலும் சரி என் நாட்டுக்கு வர வேண்டும் என்றால் ஆமா ஆம்பளை எப்படி வரணும் பயன்படுத்த வரணுமா சேலை கட்டு வந்தா பொட்டா சேலை கட்டு வந்தா பேண்ட் கட்டு போட்டு வெயிடாங்க வெயிடா என்னடா அது ஏத்து குடிச்சிடணும் அவ்வளவு நம்பிக்கை நான் வைக்கிறேன் அம்மா படம் கட்டணும் வரணும் ஆமா படம் சாய் ஆயிட்டு இல்லையா ஒரு சித்ரா சேலை கட்டணும் இல்லையா இதான் கட்டுவாங்க சேலை சீக்கிரமா கட்டு எங்க இருக்கா செம்ம காமெடி போகுதா கார்த்திகண்ணா சங்கீதா சங்கீதா வராங்க கூத்து பார்த்தோம் அப்படி இந்த அநேக பட்டவர்
இந்த நாட்டு அரசர் செய்ய நேரத்தில் அங்க நாடகம் ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா கட்டிக்கிறான் நல்லா ஊட்ட காட்டுறானுங்க, ஆமா பெட்ரூம் காட்டுறானுங்க, கட்டாங்க பாத்ரூம் காட்டுறானுங்க, பாத்ரூம் கட்டாங்க சமையல் ரூம் காட்டுறானுங்க, கட்டாங்க படகு ரூம் மட்டும் காட்ட மாட்டாங்க. ஓடோ கட்டதான் வீடு கட்டிருக்கா வீட்டு உள்ள போய் கட்டிக்கிறானா எங்க காட்டுறாங்க முத்தா வாடா லுத்தா அப்படி டேய் தலைமையில போடாத ஏன் போற நான் மொட்டை வச்சுக்கிறேன். அப்படி தென் மதுரை அரசாட்சி நேரத்து இல்லடி ரொம்ப பேசுறாங்க நம்ம காதி. யாரு இல்லடி நீயும் பொம்பளை நானும் பொம்பளை. ரொம்ப நீ புடவை கச்சா பொம்பளை ஆயிடுவா அவனால ரொம்ப அகங்காரம் முடிச்சு விடுவான். என்னையே பார்த்து சைட் அடிக்கிறான். சரி எந்திரக்கிட்டோம் பஞ்ச பாண்டவர் என்று சொல்லக்கூடிய இந்த நாட்டு ஐவர்கள் பிறந்தார்கள் இந்த ஊர்ல இருக்கிறவங்க என்ன பேசுறாளுங்க பாரு சக்காளி திங்கோ. ஜெய் ஊரா மட்டும் கதையை பேசுற வேலை வச்சுக்கோ. கொத்தத்தை கொஞ்சம் வீட்டுக்கு கூட இப்படிதான் போய் ஏய், பையா சேர்ந்தாரா இல்லடா மூக்குல இருந்து ஊழ வர ரத்தம் வரும். நீ சேர்ந்து பார்த்தாங்க. அப்படி பஞ்ச பாண்டவர் சொல்லக்கூடிய மாமி சேர்ந்து வாடா. அப்படி நேரத்தில் இந்த நாட்டு அரசாட்சி செய்ய நேரத்தில் நாங்க ஜாலியா விளையாடுறோம். இதுக்கே குழந்தைய கூப்பிடுறியா? அப்பே உட்காரு அம்மா பேச்சு கேளு. இப்போ பொம்பளையா எப்படி முன்னாடியா அவங்க அம்மா கூப்பிடுறது கட்சி கேளுறோம். அப்படிங்கிற நேரத்தில் நாட்டு அரசாட்சி செய்ய நேரத்தில் ஒரு ஆண்மகன் என் மீது ஆசைப்பட்டார் யார் தெரியுமா யாருமா? பஞ்ச பாண்டவர் என்று சொல்லக்கூடிய நடு பிறந்த ஐவர்கள் பிறந்தார்கள் நடு பிறந்த காந்தி என்று சொல்லக்கூடிய அர்ஜுன மகாராஜன் என் மீது ஆசைப்பட்டார் என் மீது ஆசைப்பட்டு என் அண்ணனிடம் சென்று மாமா மாழக்கண்ணா ஒரு பெண் மீது ஆசைப்பட்டு இருக்கின்றேன் அந்த பெண்ணால் நான் திருமணம் செய்ய வேண்டும் என்று தெரிவித்தார் யார் அந்த பெண்ணும் தெரிவித்தார் கல்யாணப்பட்டவளை திருமணம் செய்ய வேண்டும் என்று அர்ஜுனமாக சொல்லணும் அண்ணன் மாழக்கண்ணன் அர்ஜுனா அல்ல நரங்க முடியாது ஆணுக்கு ஆணாகவும் பெண்ணுக்கு பெண்ணாகவே தென் மதுரை அரசாட்சி செய்து வருகின்றார் அவன் இடம் யாருமே நரங்க முடியாது அப்படின்னு தெரிவிக்கும் நேரத்தில் மாமா அல்லில் என்றால் நான் செத்து தெரிவித்தார் அதுக்கு நான் அண்ணன் மாழக்கண்ணன் அர்ஜுன மகாராஜன் செய்தாலும் செய்வான் அர்ஜுனா அல்லியை திருமணம் செய்ய வேண்டும் என்றால் இருவரும் உருவத்தை மாற்றி போக வேண்டும் தெரிவித்தார் எப்படி மாமான் தெரிவித்தார் நீ பாம்பாகவும் நான் பாம்பாட்டேகவும் சென்று வீதியில் விளையாட நேரத்தில்